அதே வேலை தொடர்ந்து இதே வேலை தொடர்ந்து. சரியா? நீங்க எதுக்காக வந்தீங்க? உடம்பு சரியில்லை ஊழியம் பண்ண வந்தீங்களா? அவருக்கு பிரேயர் பண்ணி அவரை வந்து மாத்த வந்திருக்கீங்க, வியாதியை மாத்த வந்திருக்கீங்க. அப்படித்தான் தெளிவா சொல்லுங்க. வியாதியா மதமா தெளிவா சொல்லுங்க. நீங்க என்ன மதத்துக்காரங்க? ஒரு பெண்ணை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்களாகிய உங்க வீட்டு அக்கா மாதிரி நம்ம அக்கா. இந்த அக்காவை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கன்னு சரியா பிடிபடலை. இந்த மாதிரி அடிக்க கை வாங்குறாங்க இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போறவங்கள என்ன பண்றாங்க, ஒரு அமைப்பினர் அடிக்க கை வாங்குறாங்க. இப்போ இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 351 தாக்க முயற்சித்தல், கை ஓங்குதல். இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 352 அசால்ட்டு. இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 506 மிரட்டுதல், ஏய் அப்படின்னு மிரட்டுறது. இந்த மாதிரி பெண்களை மிரட்டினா இது இந்த ஆக்ட்ல வந்து 2025 சேர்க்கலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ். அப்புறம் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 323 என்ன பண்ணலாம், சேர்க்கலாம். இதுக்கான தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 வருஷம், 2 வருஷம், அபராதம், குறைஞ்சது 3 மாதம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அப்படி பண்ணலாமா? இல்லை. அப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, ஆனால் களத்தில் இறங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பிறருக்கான பாரத்தை சுமப்பதற்காக வியாதி படுக்கையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ண போற என் அருமை அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் உங்களை அடிக்க வராங்க. நம்ம என்ன பண்ணலாம்? கேஸ் போடுவோமா? இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து ஒரு மனிதனை என்ன பண்ணாது, மாத்தாது. என்ன நீ மிரட்டுனியா, நான் என்ன பண்ணுறேன், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார். திரும்ப அது வந்து பழிவாங்குதல் எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப. அப்போது என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு தாத்தா வந்து ஏதோ ஒரு அமைப்பில் இருந்து, ஏய் நீ அப்படியே என் ஊருக்குள்ளே வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கியா வியாதியாக இருக்கிறவங்களுக்காக அப்படின்னு உங்களை மிரட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. நேராக பைபிள் எடுங்க. பைபிள் எடுத்து, ஐயா கொஞ்சம் பொறுமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பைபிள் வசனம் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, உங்கள் கூட என் கூடயும் பேசுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் படிக்க. பொறுமையாக கேட்குறீங்களா ஐயா? கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஐயா. நான் இப்போ சொல்லி முடித்த பிறகு என்ன பண்ணுங்க, உங்கள் அமைப்பில் குரூப்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்லாம் அனுப்பிச்சி விடுங்க ஐயா. யூடியூப்பில் போடுங்க ஐயா, இன்ஸ்டாகிராமில் போடுங்க ஐயா, ஃபேஸ்புக்கில் போட்டு விடுங்க ஐயா அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க. நீங்கள் யாரு? கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் அப்படின்னு சொல்லிக்கிற ஐயாமார்கள், தம்பிமார்கள், தாத்தாமார்கள், தகப்பன்மார்கள், நீங்கள் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரம், எகிப்துக்கு வரப்பண்ணின உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அம்மை, சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, இந்த மாதிரி அம்மை வியாதி. அந்த வியாதி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? வேப்பிலை கட்டுவோம். அந்த பக்கத்து வீட்டு அம்மை நோயில் இருக்கிறவங்க வீட்டு தண்ணி என்ன பண்ண மாட்டோம், வாங்கி குடிக்க மாட்டோம். அவங்க வீட்டு பாத்திரத்தை என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அவங்க வீட்டு கழிப்பறையை என்ன பண்ண மாட்டோம், நம்ம பயன்படுத்த மாட்டோம். இந்த மாதிரி எகிப்து அப்படின்றது என்னது? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நோய்வாய்ப்பட்ட குடும்பம். அப்போ அந்த குடும்பத்துக்கு வரப்பண்ணின வியாதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பில் இருக்கிற ஐயாமார்களே உங்களுக்கு வர வைக்க மாட்டாங்க உங்க வீட்டுக்கு. எப்படி? நாங்க வந்து ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணமாகி அன்பை என்ன பண்ணுங்க. ஜெபம்ன்றது ஒண்ணும் இல்லையா? இதுதான் ஐயா. அந்த வியாதி எங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, நாங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது, கிறிஸ்தவை உடையவர்கள். எங்களை போய் நீங்க அடிச்சு விரட்டுறீல, பரவாயில்ல.
விரட்டுங்க. கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணணும்? நீங்க கை கொள்ளணும் ஐயா. கிறிஸ்துவின் அன்பு, அந்யோன்யம், ஐக்கியம். வியாதின்றது மனுஷனுக்கு வரும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்ட்டு நம்ம ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் கொரோனால கிடக்கான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சிக்கன் குனியா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மட்டன் குனியா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மலேரியா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வயித்தால போய்கிட்டு இருக்கு, காலரா அப்படின்னுட்டு நாங்க ஒதுங்கி இல்லாம கிறிஸ்துவை உடையவர்கள் உங்களுக்கு அந்த வியாதி வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கோம் ஐயா. எங்களை போய் அடிச்சு விரட்டுறீங்கள ஐயா அப்படின்னு என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க யோசிப்பாங்க, அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் கிடையாதா? ஏங்க, கிறிஸ்தவன்றது ஒரு சங்கங்க, ஒரு ஆட்டோ சங்கம் மாதிரி, ஒரு அமைப்பு. நீங்க எப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தாங்க. நாங்கெல்லாம் கிறிஸ்தவை உடையவர்கள், நாங்க கிறிஸ்தவர்கள் கிடையாதுங்க. சும்மா நீங்க கிறிஸ்தவர்கள் நீங்க மதமாற்றம் வந்திருக்கீங்க, நீங்க எப்படி ஜெபம் பண்ண வரலாம் வியாதியா இருக்கிறவங்களுக்கு? ஏன் ஐயா, நாங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது ஐயா, கிறிஸ்தவை உடையவர்கள். அவங்க யோசிப்பாங்க, ஓஹோ இந்த கிறிஸ்தவர்கள் தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, நம்ம ஜானு தம்பிய மாதிரி பெண்களை வச்சு. ஆனா கிறிஸ்தவை உடையவர்கள் நம்மளுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்காங்க ஐயா. நம்ம குடும்பத்துக்கு வியாதி வரக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காங்க? இதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தமா யாத்திராகமத்துல? அப்ப எகிப்துன்றது பக்கத்து வீடா? எனக்காக சேர்த்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர்னு அவங்களே சொல்லிக்கிற நம்ம அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், ஐயாமார்கள், தாத்தாமார்கள் நம்ம முன்னாடி என்ன பண்ணுவாங்க? முழங்கால் போடுவாங்க. ஒரு மனுஷன் எதுக்கு மண்டிடுவான்? ஜெபத்துக்கு மட்டும்தான் பிறர் முன்னாடி மண்டிடுவாங்க. என்ன உங்களால மண்டியிட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஐயாமார்கள், அம்மாமார்கள், என் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் ஒவ்வொருத்தர் முன்னாடி என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன வயசா வேணா இருங்க, எனக்கு 43 வயசு, உங்களுக்கு 50 இருக்கட்டும், 50 ஓகே, உங்களுக்கு 20 வயசா இருக்கட்டும், 25 வயசா இருக்கட்டும், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், பெண்கள் முன்னாடி போய் மண்டிடுறதா? ஆமா, பெண்கள் முன்னாடி மண்டியிட மாட்டோம். ஆனா ஜெபத்துக்காக என்ன பண்ணுவோம்? நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி பல பேர் ஜெபத்துக்காக மண்டியிடுவாங்க. அப்படி மண்டியிட வைங்க. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது?